அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி காலையில் நான் எழுந்திரிக்கும் போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு பாசிப்பயிறு குழம்பு வச்சு, தயிர் எடுத்து வச்சு, மோர் சிலிப்பி எடுத்து வச்சு, வயசானவருக்கு வேறு பத்திய குழம்பு ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் தோசை ஊற்றி, பிரணயத்துக்கு வேறு தனியாக கேரட் சாப்பாடு செஞ்சு, வாழைக்காய் பொரியல் செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில் சாமி கும்பிடணும், சாமிக்கு தீபம் போடணுன்னு சொல்லிட்டு தீபத்தெல்லாம் எடுத்து நைட்டு தண்ணியில் போட்டுட்டு படுத்தேங்க. காலையில் எழுந்திரிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சமையல் வேலையே சரியாக போயிட்டதுனால எந்த சாமியும் காலையில் கும்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் ரெடியாகி பிரணயத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவனை தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டேங்க. ஸோ கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை தெரப்பி சென்டரில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அக்ஷய திருதியை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கோணியம்மன் கோயிலுக்கும் கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரணயத்தை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பிரணயத்தோட பால் உடஞ்சி போச்சுங்க. அவனுக்கு பால்னால் ரொம்ப பிடிக்கும். பால் ப்ளே நல்லா விளையாடுவான். இந்த பால் ப்ளே வந்து அவனை விளையாடுறதுனால அவன் தன்னைத்தானே என்கேஜாக வச்சுக்கிறான். பால் உடஞ்சி போயிட்டதுனால புது பால் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அவன் விளையாண்டுருக்கிறது தான் புது பால். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற மல்லிகைப்பூ செடி நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே இருந்த மிளகு பீக்கங்காய் செடி கொடி ஃபுல்லாகவே காஞ்சிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. அந்த கொஞ்சோண்டும் காஞ்சிக்கிட்டு இருக்குது. காய்கிறதுனால அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ செடி நல்லா பிரான்ச்சஸ் தலையுது, நல்லா பூ பூக்குது. நம்ம இப்போ அதை தான் பொறிச்சிட்ருக்கோங்க. ஸோ இன்றைக்கி அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இந்த டே போச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் வீட்டில் எதுவுமே சாமி கும்பிடல. நான் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக தீபத்தெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். மல்லிகைப்பூ பறித்து சாமிக்கு போடலான்னு நினச்சிருந்தேன். பால் தயிர் எல்லாம் வச்சு கும்பிடலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் முடியல. ஸோ பிரணீத்து காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். ஏன்னா அவனோட பால் உடஞ்சிருச்சு. பால் இருந்ததுன்னா அவனை என்கேஜ் பண்ணிக்குவாங்க. ஆர்டிஸ்டிக் குழந்தை உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பால் வாங்கி கொடுங்க. அந்த பால் மூலயமா அவங்க தன்னைத்தானே என்கேஜாக வச்சுக்குவாங்க. அது மூலயமா நம்ம எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுக்கலாங்க.